ரசதி, ரசதி, எங்க போயிட்டா அவ? ரசதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் மாமா. இல்லையே, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல மாமா, சும்மாதான் நின்னுக்கிட்டு இருக்கேன். ஏய், என்கிட்ட நீ மறைக்க பார்க்காத. உன் முகத்தை பார்த்தாலே தெரியல எவ்வளவு கவலையா இருக்கன்னு. நீ எதை நினைச்சு கவலைப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கன்னு நான் சொல்லவா? புனிதாவையும் கபிலனையும் பத்தி தானே? இல்ல மாமா. ஏய், நான் தான் உங்க கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன்னு சொன்னேன்ல, அதை நினைச்சு நீ இப்ப வருத்தப்படுறியா? இல்ல மாமா, அப்படி ஒரு நினைப்பு எனக்கு என்னைக்கும் வராது. அப்புறம் எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எடுத்த காரியத்தை சரியா பண்ணி முடிப்பீங்கன்னு. வேற என்னதான் நீ யோசிச்சுட்டு இருக்க? மாமா, நீங்க புனிதா கபிலன் கல்யாணத்தை எல்லார் முன்னாடியும் எல்லார் ஆசீர்வாதத்தோடையும் நடத்தி காட்டுவேன்னு சொன்னீங்க. ஆனா அப்படி எல்லாருக்கும் தெரிய வந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சேன். பயம் வந்துருச்சு மாமா. பெரிய அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சாலே எனக்கு உடம்பு நடுங்குது மாமா. இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடி இதுல நீங்க தலையிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சா இந்த குடும்பம் பிரிய கூட வாய்ப்பு இருக்கு மாமா. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அதுவும் என்னால இந்த குடும்பம் பிரிஞ்சா என்னால தாங்கிக்க முடியாது. நான் செத்து போனாலும் போயிடுவேன். லூசா நீ? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு மாமா. அப்ப இதை விட நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும் இதை எப்படி நடத்தணும்னு. சொல்லணும்னு நினைச்சிருந்தா நான் எப்போவோ சொல்லியிருப்பேன். ஆனா இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கோம்னா எதுக்கு? யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. எந்த ஒரு உறவும் இதனால பிரிஞ்சிடக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா புனித கல்யாணத்தை பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும். அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா மாமா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஏய், திரும்பவும் சொல்றேன், எனக்கு உன் வாழ்க்கையும் முக்கியம், புனிதா வாழ்க்கையும் முக்கியம். கவலைப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. இனியா, இனியா. என்னப்பா? அட உரம் வாங்க கடை வீதிக்கு போயிருந்தப்பா. நம்ம புனிதா கல்யாணத்துக்காக இன்விடேஷன் அடிக்க கொடுத்துருந்தோம் இல்லையா, அது ரெடி ஆயிடுச்சுன்னாங்க. அட என்கிட்டயே கொடுங்க, நானே வீட்டுல கொண்டு போய் கொடுத்துறேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அழகு, இப்பதானே உருப்படியா ஒரு வேலை பண்ணிருக்க. சரிம்மா சரி சரி. சாமி முன்னாடி பத்திரிக்கை வச்சு கும்பிடலாம் வாங்க. மங்க சொன்ன மாதிரி சாமி கும்பிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். இந்தாங்க கொடு. வாங்க புனிதா வா. போங்கம்மா. போங்க வேற. போ மாப்ள, போ போ. சாமி,
என் தம்பி பேர் வர வேண்டிய இடத்துல இப்ப வேற யாரு பேரோ வந்திருக்கு. எனக்கு இது பார்க்கவே கஷ்டமா இருக்கு. தாலி கட்டினவன் பேர் பக்கத்துல இல்லாம வேற ஒருத்தன் பேரு பக்கத்துல போட வச்சிருக்கியே, இது உனக்கே நியாயமா? எப்படியாவது என் தம்பி பேரு புனிதா பக்கத்துல நிரந்தரமா வர மாதிரி பண்ணு. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். அதை நீதான் நடத்தி வைக்கணும். ஆமா தாயே, என் பொண்ணு கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணுமா. இனியா, அழகர். அம்மா. வாங்க. கபில, மாமா இதுல பாருங்க, கபிலன் பேரை போட்டு பிரிண்ட் பண்ணிருக்கு. சாமி கும்பிடும் போது கபிலன் பேர் இருக்க வேண்டிய இடத்துல வேற யார் பேரும் இருக்கேன்னு நினைச்சேன். கடவுளை பார்த்து சாமி கும்பிடுற பத்திரிக்கையில கபிலன் பேர் இருக்கிற மாதிரி பண்ணிருக்காரு. சாமிலாம் எதுவும் பண்ணல, நாங்க தான் அந்த பேரை போட்டோம். எல்லா பத்திரிகையிலையும் கார்த்தி பேரை போட சொல்லிட்டு சாமி கும்பிடுற பத்திரிகையில மட்டும் கபிலன் பேரை போட சொன்னேன். இந்த பத்திரிகையில இருக்கிற மாதிரியே கபிலன் தான் புனிதா கழுத்துல, அதுவும் எல்லார் முன்னாடியும் தாலி கட்டுவான். சரியா? நீ எதுவும் கவலைப்படாத. ஆமா தங்கச்சி, நாங்களாம் அப்புறம் எதுக்கு இருக்கோம்? நீ நினைச்ச மாதிரியே கபிலன் தான் புனிதா கழுத்துல தாலி கட்டுவான், அதுவும் எல்லார் முன்னாடியும். பாத்துக்கலாமா? என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? பாரு, எல்லார் பேரும் இதுல சரியா போட்டிருக்கான்னு பார்க்கணும். யார் பேராவது விட்டு போயிருக்கான்னு பார்க்கணும்ல. பெரியப்பா, அதுக்கு எதுக்கு இந்த பத்திரிக்கை? இந்த கட்ல இருந்து ஒரு பத்திரிக்கை எடுத்துறேன், அதை போய் படிக்க. அதான் பேக் பண்ணிருக்கல, அது எதுக்கு பிரிக்கணும்? இத பார்த்தே படிச்சுக்கலாம். வா. ஒரு நிமிஷம் இருங்கப்பா, இருங்க. அதுல டேய், பெரியப்பா நம்ம என்ன சொல்லியும் கேட்காம அந்த பத்திரிக்கை எடுத்துட்டு போறாரா? டேய், எல்லாரும் முன்னாடி அந்த பத்திரிக்கையை வாசிச்சாருனா அதுல கபிலனோட பேர் இருக்குடா. டேய், என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வா மாமா. வாங்கம்மா. பாரு, இன்னும் படிக்கல. இனியா வாடா, பத்திரிக்கை படிக்க போறாரு பெரியப்பா. போ, பக்கத்துல நில்லு போ. பத்திரிக்கை வந்துருச்சு, நான் படிக்க போறேன். குறை எது இருந்தா சொல்லுங்க. நிகழும் மங்களகரமான பங்குனி மாதத்தில் புதன்கிழமை 7ஆம் தேதி அன்று நேசமணி, மரகதம் ஆகியோரின் குமாரத்தி சௌபாக்கியவதி புனிதாவுக்கும் பாண்டியன் கொடுங்க. ஏய், இனியா, என்னப்பா? என்னடா? நான் படிக்கிறேன் பெரியப்பா. இல்ல பெரியப்பா, நீங்க எழுத்து கூட படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிடும். கணீர் கணீர்னு நான் தானப்பா படிப்பேன். அட, கணீர் கணீர்னு படிக்கிறதாப்பா முக்கியம், கடகடான்னு படிக்க வேண்டாமா? இரு, அவர் ஏதோ பாண்டியன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பாத்தீங்களா, நீங்க படிச்சது அவங்களுக்கு பாண்டியன்னு கேட்டிருக்கு. இதுக்குதான் நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன், நீ இருங்க. பாண்டியனுங்கிறது
ராசாத்தி அப்பாவோட பேராச்சு. செல்லதுரை கிருஷ்ணவேணி ஆகியோரின் குமரன் திருநிறை செல்வன் கார்த்திக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அவங்க சைடுல எல்லார் பேரும் நம்ம சைடுல எல்லார் பேரும் கரெக்டா இருப்பா. அவங்க சைடுல இருந்தும் நம்ம சைடுல இருந்தும் அண்ணாணி பேரை போட்டிருக்காங்க. ரெண்டு வீட்டு சைட்லயும் அண்ணி பேரும் அண்ணன் பேரும் இருக்கு. அவ்வளவுதான்ப்பா, எல்லாம் கரெக்டா இருக்கு. சரிப்பா, எல்லாம் சரியா இருக்குல்ல? அப்ப மாப்பிள்ளை வீட்டுல பாதி பத்திரிக்கை கொடுத்துடலாம். சரி பெரியப்பா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். பத்திரிக்கை வந்தாச்சு, இனிமே நம்ம வீட்டுல கல்யாண கலை தான். ஆமாண்ணே, புனிதா கல்யாணத்தை அப்படியே திருவிழா மாதிரி ஜாம் ஜாம்னு கொண்டாடிடணும். அதுக்கு என்ன தம்பி, அசத்திட்டா போச்சு. ஆமா, கடைக்குட்டி கல்யாணம்ல கொண்டாடி தீர்த்துடலாம். அப்பாடா மாப்பிள்ள, எப்படிடா சமாளிக்க போறேன்னு நினைச்சேன். நல்ல வேளை காப்பாத்திட்டடா. விட்றா. மாமா, பாவம் புனிதா பத்திரிக்கையில கார்த்திக் பேர் போட்டிருக்குன்னு கோச்சிக்கிட்டு ரூமுக்கு போயிட்டா. அவகிட்ட இந்த பத்திரிக்கையை காட்டினா சந்தோஷப்படுவா. கொடுங்க மாப்ள, நம்ம வெளியே கிளம்ப போறோம். நீ போய் பெட்ரோல் டீசல் எல்லாம் போட்டு வா. அப்படியே நான் ஏன் டேங்கி ஃபுல் பண்ணிக்கிறேன். டேங்க்னது இது இல்லடா, இதுடா. காலை சாப்பாடு இன்னும் சாப்பிடலடா. நான் போயிட்டு வா. காசை கொடு. அதான் இருக்குல்ல, போ. அதை சமாளி. இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் புனிதா, ஏன் பாதியிலேயே வந்துட்ட? இந்தா இத பாரு. எதுக்கு? அத பார்த்தா எனக்கு பத்துக்கிட்டு வரும். எனக்கு வேண்டாம். புனிதா, இத நீ பாரு, சந்தோஷப்படுவ. ஏன் புருஷன் பேர் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தனோட பேர் இருக்கு. அத பார்த்து நான் சந்தோஷப்படுவேனா? எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன தனியா இருக்க விடுங்க. புனிதா, இத பாரு. அண்ணி, என் கஷ்டம் உங்களுக்கு புரியாது அண்ணி. கல்யாணம் ஒருத்தன் கூட பண்ணிட்டு இன்னொருத்தனோட பேரை போட்டு பத்திரிக்கை அடிச்சு அத பாக்குற கொடுமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. எல்லாம் என் நேரம் அண்ணி. ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் பேசேன். அண்ணி, சொல்ல சொல்ல கேட்காம என்ன வெறுப்பேத்தாதீங்க. அத நான் கிழிச்சு எரிஞ்சாதான் புனிதா அடங்கும். புனிதா வேண்டாம். புனிதா, புனிதா, உன் அண்ணி இவ்வளவு தூரம் சொல்றால, அதை பிரிச்சு பாரு. அண்ணா, எனக்கு இத பாக்குறதுல விருப்பம் இல்லைன்னு. ஏய், எல்லாமே நான் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அதான் பிரிச்சு பார்க்க சொல்றேன். ஒரு தடவை பிரிச்சு பாரு. இப்ப என்ன, நான் இத பிரிச்சு பார்க்கணும் அவ்வளவுதானே? கபிலன் பேர் எப்படின்னு நான் தான் அடிக்க சொன்னேன். எல்லாருக்கும் கொடுக்கிற பத்திரிக்கையில கார்த்திக் பேர் தான் இருக்கு. ஆனா நம்ம சாமி கும்பிடுற பத்திரிக்கையில மட்டும் கபிலன் பேர் இருக்கணும்னு நான் தான் அடிக்க சொன்னேன். புனிதா, அப்படியெல்லாம் உன்னை கஷ்டப்பட உங்க அண்ணன் விட்டுடுவாரா? நாங்க இருக்கோம். எப்பாடு பட்டாவது உன்னையும் கபிலனையும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. போதுமா? அண்ணா, கண்மணி, கண்மணி. அத்தை, அத்தை, நம்ம பேசி வச்ச மாதிரி பத்திரிக்கைய மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே கொடுக்க போறோம். ஆமா கண்மணி, முதல்ல கார்த்தி வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சு மரியாதை செஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையான பத்திரிக்கையும் கொடுத்துட்டு வந்துருவோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ போய் பழத்தட்டை ரெடி பண்ணிட்டு பத்திரிக்கை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை.
ரசதி போலாமா? இல்ல மாமா, நான் வரல. என்னாச்சு? நான் அங்க வந்தா பெரியத்தை என்ன ஏதாச்சும் சொல்லுவாங்க. ம், அதுவும் இல்லாம கார்த்தி வீட்டுக்கு போய் பத்திரிக்கையை அத்தை வைக்க போறாங்க. அத பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுக்கு இதெல்லாம்? நான் வரல, நீங்க போங்க. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். வா. வேண்டாம் மாமா. இங்க பாரு ராசாத்தி, பத்திரிக்கை தானே வைக்க போறோம். அதுக்கு ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? வா போலாம். இனியா, வா. இதோ வரோம் பெரியமா. வா போலாம். பெரியமா வா. இனியா வா. ரசதி எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அத்தை. ரசதி போலாமா? இல்ல அத்தை, நீங்க போயிட்டு வாங்க. நல்ல காரியத்துக்கு போறோம், உன்னை மட்டும் இங்கே விட்டுட்டு போனா நல்லாவா இருக்கும்? ராசாத்தி, பெரியமா கூப்பிடுறாங்கல்ல, வா போலாம். அதெல்லாம் வருவா பெரியமா, வாங்க. மங்கை, சொல்லுங்கக்கா. நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறோம். சரியா? போயிட்டு வாங்கக்கா. அம்மா போயிட்டு வருமா? அத்தை போயிட்டு வரேன். போயிட்டு வரோம். சரி வாங்க அத்தை. அத்தை, இப்ப என்ன புதுசா அவளை கூப்பிடுறீங்க? அதான் மூத்த மருமக நான் இருக்கேன்ல. நீ சும்மா இரு கண்மணி. காரணம் எல்லாமே அவளை கூட்டிட்டு போவேன். அவ முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுல பத்திரிக்கைய வச்சு அவளை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு பாரு. அதுக்குதான் கூப்பிட்டீங்களா? அப்ப சரி, வாங்க போலாம். வா போலாம். அழகரே, பெட்ரோல் போட்டியா? நீ சொன்ன மாதிரியே டேங்க் ஃபில் பண்ணிட்ட மாப்ள. சரி, நீ வண்டியில் உட்காரு. சரி மாமா. சரிடா, எங்க காரை ஃபாலோ பண்ணு. நானா? ஆமா. பெரியமா ராசாத்தியை கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல வச்சு அசிங்கப்படுத்த போறாங்க. அது தெரியாம ராசாத்தி வெகுளியா வந்துகிட்டு இருக்கா. நான் இருக்கும்போது அப்படி நடக்க கூடாது. இப்ப ஆரம்பிக்கிறேன். பெரியமா, இப்ப நம்ம கார்த்தி வீட்டுக்கு தானே முதல் பத்திரிக்கை வைக்க போறோம். ஆமா இனியா. அப்படியா? சரி சரி. இவன் ஏன் திடீர்னு இந்த கேள்வி கேக்குறான்? ஏதாவது பிளான் பண்றானோ என்னன்னு தெரியலையே. பாப்போம் என்னன்னு. ஏண்டா இனியா இப்படி திடீர்னு கேக்குற? ஒண்ணு இல்ல பெரியமா, சும்மாதான். உன் மனசுல ஏதோ ஒண்ணு ஓடுதே. உன் முகத்தை பார்த்தாலே அது தெரியுதே. ஐயோ, இவ ஏதோ பிளான் போட்டுட்டான் போல இருக்கே. எதா இருந்தாலும் அதை மறைக்காம சொல்லு இனியா. அத்தை, அவர்தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாருல்ல, விடுங்க. நீ சும்மா இரு கண்மணி. இனிய மனசு எனக்கு தான் தெரியும். அவன் நான் வளர்த்த புள்ள. அவன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. பெரியம்மா கிட்ட சொல்ல என்னடா தயக்கம்? நீ சொல்லுடா. நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க கோச்சிக்க கூடாது. முதல் பத்திரிக்கை என்னவோ மாப்பிள்ளை வீட்டு கொடுக்கறது நியாயம்தான். ஆனா அதை விட நம்ம தகுதி தராதரம் தெரியாம நம்மள அவமானப்படுத்தினவங்க முன்னாடி போய் முதல் பத்திரிக்கை வச்சு பாருங்க. இத பாருங்க, எங்க பொண்ணுக்கு நாங்க எப்பேற்பட்ட சம்பந்தம் பார்த்திருக்கோன்னு. அப்படி வச்சோன்னா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுது. அப்படி யாரா நம்மள அவமானப்படுத்தினது? என்ன பெரியமா, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? வேற யாரு? நம்ம ராசாத்தி வீட்டு ஆளுங்க தான். மாமா,
அங்க எதுக்கு? ஏய் பாய் முடு, எதுவும் பேசக்கூடாது. என்ன பெரியமா, நான் சொல்றது சரிதானே? அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராசாத்தி வீட்டு ஆளுங்க நம்ம வீட்டு படி ஏறி பொண்ணு கேட்பாங்க? அது என்னன்னா நம்ம புனிதாவை நல்ல இடத்துல கட்டி கொடுக்க முடியாதுங்கிற ஒரு மதப்புல தானே நம்ம வீட்டுல பொண்ணு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி அவங்க வீட்டுக்கு தான் நம்ம பத்திரிக்கை வைக்கிறோம். எப்படி பெரியமா?